தேவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய் கூறுகிற குற்றச்சாட்டுகளின் கடுமையை தணிக்கவும் தன்னுடைய விளக்கத்தை அழுத்தி கூறவும் ஏசாயா சிறிது நகைச்சுவையை இங்கே சேர்த்து கொள்ளுகிறார். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் வேத பிரியர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சி முதல் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை கற்றுக்கொள்ள துவங்கினோம். அந்த அறிமுக பகுதியில் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நாளை நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளிலே கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் எதுவும் இடம்பெறவில்லை என்றும், அநேக தீர்க்கதரிசன புத்தகங்கள் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை குறித்து கூறுகிறவைகளாக இருக்கின்றன என்றும், வேதத்தில் உள்ள அநேக தீர்க்க தரிசன வாக்கியங்கள் இன்று நிறைவேறிவிட்டன, இது சத்தியத்தை வாஞ்சையோடு தேடுபவர்களுக்கு விசுவாசத்தை தூண்டும் ஒன்றாக அமைகிறது என்றும், எந்த ஒரு மனிதனும் துல்லியமாக எதிர்காலத்தை குறித்து கணக்கிட முடியாது, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே தீர்க்க தரிசனங்களையும் செய்திகளையும் கூற முடியும் என்றும், அன்று தீர்க்கதரிசிகள் மிகவும் தேசபக்தி கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். தீர்க்கதரிசிகள் பலசாலியான மனிதர்கள் அல்ல, அவர்களும் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள்தான். ஆனால் அவர்கள் தேவ ஆவியினால் பேசுகிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் செய்தி இன்றைக்கும் எந்த குற்றம் குறையும் இல்லாததாக சரியானதாக இருக்கிறது என்றும், ஒரு ஆடு மேய்த்த சிறுவன் உம்ரான் என்ற பகுதியில் இருந்த பானையில் இருந்து ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன சுருளை எடுத்திருக்கிறான். இது சவக்கடல் பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலே கிடைத்தது என்றும், ஏசாயா புத்தகத்தின் அமைப்பும் வேதாகமத்தின் அமைப்பும் ஒன்று போல காணப்படுகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 1 அதிகாரம் முதல் 3 வசனங்களை கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று ஏசாயா 1 அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை சிந்திக்க இருக்கிறோம். இந்த 1 அதிகாரத்திலே தேவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டை குறித்து பார்க்கிறோம். உலகில் உள்ள அனைத்து நாடுகளையும் தன்னுடைய நீதிமன்றத்திற்கு தேவன் அழைத்து இஸ்ரவேலுக்கு எதிரான தம்முடைய குற்றச்சாட்டை கேட்கும்படி செய்ய விடுக்கும் ஒரு வேண்டுகோளாக இந்த அதிகாரம் காணப்படுகிறது. ஏசாயா வாழ்ந்த காலம் மிகவும் பிரச்சனை நிறைந்ததாய் இருந்தது. பல விதங்களிலே உலக வரலாற்றிலே கிளர்ச்சிகள் நடந்த காலமாக அது இருந்தது. உலகை உலுக்கும் அநேக சம்பவங்கள் அந்த நாட்களிலே தான் நடைபெற்றன. அநேக நஷ்டத்தையும் அநேக நாசத்தையும் உண்டு பண்ணுகிற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சமுதாயத்திலே பலத்த ஏற்றத்தாழ்வுகள் உண்டாயிருந்தன. உலகின் வடபகுதியிலே ஒரு புதிய தேசம் வல்லரசாக உருவாகி கொண்டிருந்தது. அது உலகை கட்டுப்படுத்தி ஆளுகை செய்ய முன்னேறி கொண்டிருந்தது. அசீரியா தேசமாகிய இது உலகை வெல்ல இராணுவத்தை ஈடுபடுத்தி நடைபோட்டு கொண்டிருந்தது. இஸ்ரவேல் தேசத்தின் வடபகுதி அசீரியர்களால் கைப்பற்றப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டது. தென்பகுதியான யூதா தேசம் ஆபத்தான சூழ்நிலையிலே அவர்கள் கையிலே விழும் நிலைமையிலே இருந்தது. 1,85,000 பேர்களை கொண்ட பலமிக்க அசீரிய இராணுவம் எருசலேமின் மதிலுக்கு வெளியே சூழ்ந்திருந்த நேரம் அது. இப்படிப்பட்ட அச்சமூட்டுகிற ஆபத்து நிறைந்த துன்பம் சூழ்ந்த நாளிலே எசேக்கியா ராஜா தேவாலயத்திற்குள்ளே நுழைந்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக உற்சாகமூட்டும் வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார். யூதா அசீரியர்களால் பிடிக்கப்படுவதில்லை என்றும், எருசலேமின் வீதிகளிலே அந்த படையின் கால்கள் வைப்பதில்லை என்றும், நகரத்தின் எந்த வாசல் வழியாகவும் அவர்கள் உள்ளே நுழையப் போவதில்லை என்றும் தேவன் உறுதிபட கூறினார். அவ்விதமாகவே அங்கே நிகழ்ந்தது என்றும் பார்க்கிறோம். ஆனால் யூதாவின் கீழ்ப்படியாமையினாலே தேவன் வேறொரு தேசத்தை யூதாவிற்கு எதிராக உருவாக்கினார். யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலே அமைந்திருந்த பாபிலோன் தேசம் இறுதியிலே யூதாவினை பிடித்து அடிமைப்படுத்தியது. அவர்கள் தேவனிடத்திலே திரும்பாதபடியினால் தேவன் இதை அனுமதித்தார். தேவனுக்கு அடிபணிய மறுத்ததால் மனிதனுக்கு அடிமையாக வேண்டியதாயிற்று. தேவன் யூதாவிற்கு மனம் திரும்பும் ஒரு வாய்ப்பை ஏற்கனவே கொடுத்தார். தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பு நியாயமானது என்று நிரூபிப்பதற்காக
யூதாவை நியாயஸ்தலத்திற்கு அழைத்தார். குற்றவாளி கூண்டிலே நிறுத்தினார். தாம் சாட்டின குற்றங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லும் வாய்ப்பை கொடுத்தார். தன்னுடைய நியாயஸ்தலத்திலே இரக்கம் கிடைக்க விண்ணப்பிப்பதற்கு அந்த தேசத்திற்கு ஒரு வாய்ப்பளித்தார். தேவன் நம்மையும் அவருடைய நியாயஸ்தலத்திற்கு அழைக்கிறார். அவர் நீதி உள்ளவர் என்று நாம் காண அவர் விரும்புகிறார். இன்றைய நாட்களிலேயும் இந்த தலைமுறையினர் தேவனுடைய நியாயஸ்தலத்திற்குள்ளே சென்று தேவன் நியாயாதிபதியாக அமர்ந்திருக்கும் அந்த மகிமையான காட்சியை கண்டார்கள் என்றால் அது எத்தனை நலமாயிருக்கும். ஆனால் இன்று உலகம் என்ன நினைக்கிறது தெரியுமா? தேவன் நியாயாசனத்திலிருந்து அகற்றப்பட்டு விட்டார் என்று நினைக்கிறார்கள். அவருடைய கட்டுப்பாட்டை தாண்டி இந்த உலகம் போய்விட்டது. அவருடைய அதிகாரம், ஆட்சி செய்வதற்குரிய சிறப்புரிமை போன்றவற்றை அவர் இழந்து விட்டார் என்றும் உலகத்தின் கடைகோடிக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்றும் கருதுகிறார்கள். தேவனை பற்றிய ஒரு தவறான கருத்து இது. அருமையானவர்களே, தேவன் இன்றும் உலகை ஆட்சி செய்கிறவராகத்தான் இருக்கிறார். நியாயாசனத்திலே இன்றும் அமர்ந்து நீதி செய்கிறார். அவர் பதவியை துறந்து விடவில்லை. அவர் பாவத்தை தண்டிக்கிறார். தேவன் எவ்வாறு தேசங்களை நியாயம் தீர்க்கிறார் என்பதை பற்றிய கோட்பாட்டை பற்றி ஏசாயா இங்கே கூறியிருக்கிறார். தேவன் தேசங்களை உயர்த்துகிறார், சில தேசங்களை தாழ்த்துகிறார். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் இப்பொழுது சாத்தானுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. ஆனால் தேவன் உலகம் அனைத்தையும் ஆளுகிறார். தேவன் சில தேசங்களை வல்லமையாய் எழும்ப அனுமதிப்பார். மேலும் இந்த தேசங்களை பயன்படுத்தி கொள்ள சாத்தானுக்கு அனுமதியும் கொடுப்பார். ஆனால் தேவன் ஒரு தேசத்தை தாழ்த்த நினைக்கும் போது அங்கே சாத்தானுக்கு எந்த இடமும் இல்லை. அவன் எதிர்த்து நிற்பதில்லை. தேவன் இந்த உலக வரலாற்றிலே இடைபடுகிறார் என்பதற்கு யூத மக்களின் வரலாற்றை பார்த்தாலே புரிந்துவிடும். யூத ஜனங்கள் செங்கடலை கடந்த பிறகு மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டிலே இவ்வாறு ஒரு வரி வருகிறதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஆம் பிரியமானவர்களே, அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் பாவத்தோடு ஒத்து போகிறவர் அல்ல. வெள்ளை கொடியை காட்டி மக்கள் சரணடைந்தாலும் அவர் பாவத்திற்கு எதிராக யுத்தம் செய்கிறவரே. அவர் தயக்கமின்றி நேராக அதற்கு எதிராக கோபத்தோடு சென்று யுத்தம் செய்வார். ஆனால் மனிதனுக்கு இன்று நம்பிக்கைக்கு இடம் இருக்கிறது. அவருடைய கோபத்திலிருந்து தப்ப வழி இருக்கிறது. அவனால் ஏசாயாவைப் போல ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் என்று சொல்ல முடியுமானால் இந்த நம்பிக்கைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏசாயா 1 அதிகாரம் 1 வசனம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். இங்கே நாம் முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம், இது யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனமாகும் என்பது. தேவன் ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கான தரிசனத்தை தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேசத்திற்கு தெரியப்படுத்துகிறார் என்று இங்கே பார்க்கிறோம். தேவன் நம்முடைய தேசத்திற்காகவும் செய்தியை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் இதை கேட்க வேண்டியதும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டியதும் அவசியம். யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலே என்று பார்க்கிறோம் இல்லையா? உசியா யூதாவின் 10வது ராஜா. அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்தபடியினாலே ராஜாவும் செய்ய அனுமதிக்கப்படாத காரியத்தை செய்ததினாலே குஷ்டரோகியானான். இருந்த போதிலும் உசியா நல்ல ராஜாக்கள் என்ற பட்டியலிலே வருகிறான். யோதாம் என்ற இவனுடைய மகனும் நல்ல அரசனே. ஆனால் ஆகாஸ் உசியா ராஜாவின் பேரன். அவன் மிகவும் கெட்ட ஒரு அரசனாக இருக்கிறான். இறுதியாக குறிப்பிடப்படுகிற எசேக்கியா என்ற ராஜாவும் நல்ல ஒரு ராஜா. இவன்தான் தன்னுடைய ஆயுசு நாட்களை நீடிக்கும்படி கர்த்தரிடத்திலே விண்ணப்பித்தவன். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் ஆயுளை கூட்டி கொடுத்தார் என்றும் பார்க்கிறோம். எசேக்கியா இவ்வாறு ஆயுள் நீடிப்பை கூட்டி கேட்டது தவறாகவே தோன்றுகிறது. ஏனென்றால் அவனுக்கு கூட்டி கொடுக்கப்பட்ட ஆண்டுகளின் கடைசி பகுதியிலே அநேக மோசமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுவிட்டன. இவைகள் அவனுடைய ராஜ்யமாகிய யூதாவிற்கு அழிவினை உண்டாக்கிவிட்டது. ஏசாயா 1 அதிகாரம் 2 வசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிக்கொடு. கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன்,
அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். தேவன் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை சிறந்த விதமாக ஆரம்பிக்கிறார். இது யூதாவிற்கு எதிரான கர்த்தருடைய பொதுவான நியாய தீர்ப்பாகும். ஆனால் அவர் உலகத்தை இங்கே அழைக்கிறார். தேவன் எதையுமே ஒரு ஓரமாக, மறைவாக அல்லது இருளுக்குள் செய்கிறவர் அல்ல. உபாகமம் 32 அதிகாரத்தின் துவக்கத்திலே காணப்படுகிற வசனத்தின் அர்த்தமும் இதற்கு ஒப்பானதாகவே இருக்கிறது. உபாகமம் 32 அதிகாரம் 1 வசனம், வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வாக்குத்தத்த பூமிக்கு கொண்டு வந்து குடியிருக்க பண்ணினார். அப்பொழுது அவர்களை நிபந்தனையோடு கூட அங்கே குடியிருக்க பண்ணினார். வானத்தையும் பூமியையும் இந்த நிபந்தனைகளுக்கு சாட்சியாக ஏற்படுத்தினார். இதற்கு பிறகு 500 ஆண்டுகளுக்கு பின் தேவன் அவர்களை பற்றி இவ்வாறு கூறுகிறார்: நான் இவர்களை போஷித்து அவர்களுடைய பிள்ளைகளை வளர பண்ணினேன், ஆனாலும் அவர்கள் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள் என்று சொல்கிறார். இப்பொழுது தேவன் அவர்களை அந்த வாக்குத்தத்த பூமியிலிருந்து எடுத்து பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு அனுப்ப சித்தமானார். அந்த வேளையிலே சிருஷ்டிக்கப்பட்ட வானத்தையும் பூமியையும் அழைக்கிறார். தன்னுடைய நடவடிக்கைகளில் தேவன் நீதியும் உண்மையுமாயிருப்பதை சாட்சியாக அறிவிக்க இவ்விதமாய் அழைக்கிறார். தேவன் அவர்களுக்கு எதிராக சொல்கின்ற குற்றச்சாட்டு அவர்களுடைய கலகமே. கீழ்ப்படிந்தாலே அங்கே குடியிருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்குட்பட்டே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்திலே குடியிருக்க அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமற் போனார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி கீழ்ப்படியாத மகன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இங்கே தேவன் யூதா ஜனங்களுக்கு எதிராக சொல்லும் குற்றச்சாட்டு அப்படிப்பட்டதே. இவர்களும் கீழ்ப்படியாத பிள்ளைகளைப் போல மோசேயின் பிரமாணத்திற்கு எதிராக கலகம் பண்ணுகிறார்கள். திருத்த முடியாத மகனை குறித்து மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போமா? உபாகமம் 21 அதிகாரம் 18 வசனம் முதல் 21 வசனம் வரை வாசிக்கிறேன். தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனுக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். கெட்டகுமாரன் வாழ்க்கையிலே நடந்ததும் இதுதான். கெட்டகுமாரன் வீடு திரும்புகிறான். அப்பொழுது தகப்பன் கொழுத்த கன்றுக்குட்டியை அடித்து விருந்து ஆயத்தம் பண்ண சொல்கிறான். அவனை கொல்வதற்கு பதில் கன்றுக்குட்டியை கொன்றுவிடச் செல்கிறான். இது அந்த கெட்டகுமாரனுக்கு பெரிய திகைப்பை கொடுத்தது. அவன் வீடு திரும்பி தன் தந்தையிடம் மன்னிப்பு கோருகிறான். அவன் முழுவதையும் சொல்லி முடிக்கும் முன்னரே தந்தை அவன் மீது கைகளை போட்டு அணைத்து கொண்டு முத்தமிட்டு மன்னிப்பு வழங்குகிறான். அவனை காயப்படுத்துவதற்கு பதில் விருந்து கொடுக்கிறான். இவன் அடங்காத துஷ்ட மகன் என்று சொல்லாமல் காணாமல் போன மகன் என்று சொன்னான். தேவன் நீதி உள்ளவர் மட்டுமல்ல, இரக்கம் உள்ளவரும் கூட. இருந்த போதிலும் மகன் தவறான வழியிலே செல்வது கொடுமையானதுதான். வேதம் இதை குறித்து அநேக காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கும் வேத பகுதிக்கு வருவோம். தேவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக கூறுகின்ற குற்றச்சாட்டுகளின் கடுமையை தணிக்கவும் தன்னுடைய விளக்கத்தை அழுத்தி கூறவும் சிறிது நகைச்சுவையை இங்கே சேர்த்து கூறுகிறார். நீங்கள் வேதத்திலே அநேக நகைச்சுவையான செய்திகளை வாசித்து பார்க்க முடியும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் சிரிக்கவே கூடாது என்ற தவறான கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கூறின காரியங்களிலேயும் பழைய ஏற்பாட்டிலும் நாம் அநேக நகைச்சுவைகளை காண முடியும். நாம் இந்த உலகத்திலே தேவ சித்தம் செய்து தேவனுடைய திட்டப்படி வாழ்க்கையை முடித்த பின்னர் பரலோகம் செல்கிறோம். அங்கே சென்றவுடன் நல்ல பல மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை காணப்போகிறோம்.
அங்கே நகைச்சுவையான ஆனந்தமான சூழ்நிலை காணப்படும். நாம் சரியான நகைச்சுவை உணர்வுள்ளவர்களாய் இருப்பது தவறல்ல பிரியமானவர்களே. மற்றவர்களை குறித்து குறைவாக பேசாமல், புறங்கூறாமல், நல்ல கருத்துக்களோடு கட்டுப்பாட்டோடு கூறும் நகைச்சுவையான பேச்சில் தவறு இல்லை. நகைச்சுவையாக பேசுவதோ சிரிப்பதோ தவறு என்று எண்ணாதிருங்கள். தேவன் கூறும் ஒரு நகைச்சுவையை இங்கே பார்ப்போம். ஏசாயா 1 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இங்கே இஸ்ரவேல் தேசத்தை சீர்திருத்தும் நோக்கத்தோடு தேவன் அதனை பார்த்து நகைச்சுவையோடு இவ்வாறு கூறுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2 மிருகங்களும் மிகவும் அறிவுள்ளவைகள் அல்ல. மாடும் கழுதையும் மிகவும் சாதாரணமான அறிவுடையவைகள்தான். சிலர் மதியீனமான செய்கைகளை செய்யும் பொழுது அவர்களை இந்த மிருகங்களின் பெயரை சொல்லி சிலர் அழைப்பதையும் நாம் பார்த்திருப்போம். இருந்தபோதிலும் தனக்கு உணவு கொடுப்பது யார் என்பதை அறியும் அளவிற்கு அதற்கு அறிவு இருக்கிறது. எஜமான் வந்து மாட்டிற்கு உணவு வைக்கும் பொழுது கழுதைக்கு தேவையானதை கொடுக்கும்போது அது இரை உள்ள இடத்திற்கு சரியாக வந்து உண்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தன்னுடைய எஜமான் வந்ததும் அவைகள் இனம் கண்டுகொள்வதை காதை வாலை அசைத்து வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் எஜமான் வந்துவிட்டான், தங்களுக்கு இரை கிடைக்கப் போகிறது என்பதை அவைகள் அறிந்திருக்கின்றன. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதனுக்கோ தன்னுடைய எஜமானாகிய தேவனையும் தன்னை போஷித்து கொண்டிருக்கிறவர் அவர்தான் என்றும் அறிகிற அறிவில்லாமல் போய்விட்டது. அநேகருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் இயேசு கிறிஸ்துதான் என்பதை அறிகிற அறிவிற்கு உணர்வில்லை. தேவன் இருக்கிறார் என்று கூட அநேகர் விசுவாசிப்பதில்லை, நம்புவதில்லை. இப்படிப்பட்டவர்களை பார்த்தே தேவன் இவ்விதமாய் விளக்கம் கொடுக்கிறார். ஒரு விசுவாசியின் மகன் அருகிலுள்ள வீட்டிற்கு விருந்திற்கு சென்றான். இவனுடைய வீட்டிலே பெற்றோர் தேவனுக்கு பயந்தவர்களாக நடந்தபடியினாலே இவனும் தேவ பக்தியிலே வளர்க்கப்பட்டவன். இவன் விருந்திற்கு சென்ற வீட்டிலே தேவனுக்கு பயப்படாத பிள்ளைகள் மனம் போன்று ஜீவிக்கிறவர்களாய் இருந்தார்கள். உணவு பரிமாறும் வேளை வந்தது. உணவு பரிமாறி முடித்தவுடன் இந்த சிறுவன் ஜெபத்திற்காக தன் தலையை தாழ்த்தினான். ஏனெனில் அவர்கள் வீட்டிலே உணவை சாப்பிடும் முன்னரும் தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபித்த பிறகே சாப்பிடுவார்கள். எனவே இவன் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்பதற்கு ஆயத்தமானான். ஆனால் ஒருவரும் அந்த வேளையிலே ஜெபிக்கவில்லை. ஜெபத்திற்கு பதிலாக உணவை சாப்பிடும் சத்தமே கேட்டது. எனவே ஏமாற்றத்தோடு அந்த சிறுவன் தலையை உயர்த்தி அவர்களை பார்த்து, நீங்கள் சாப்பிடும் முன் ஜெபிப்பதில்லையா என்றான். அவர்கள் தங்களுக்கு அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று சொன்னார்கள். உடனே அந்த சிறுவன் சற்று யோசித்துவிட்டு, நீங்கள் என்னுடைய நாய் போன்றே இருக்கிறீர்கள், அதை போலவே சாப்பாடை வைத்தவுடன் சாப்பிட ஆரம்பித்து விடுகிறீர்கள் என்று கூறினான். அவர்களுக்கு வெட்கமும் அவமானமுமாய் போய்விட்டது. இன்றும் அநேகர் இவ்வாறு தான் காணப்படுகிறார்கள். தங்களுடைய அறிவை சரியாக பயன்படுத்தாமல் மிருகங்களைப் போல செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் அவ்விதமாகவே தங்கள் அறிவை தேவனுக்கு விரோதமாக செயல்படுத்தியதால் மிருகங்களைப் போல காணப்பட்டார்கள். நம் வாழ்க்கையை சற்றே யோசித்து பார்ப்போம். நாம் நம்முடைய அறிவை, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஞானத்தை தேவனுக்கு நேராக சரியான வழியிலே பயன்படுத்துகிறோமா, அல்லது உலகத்திற்கு நேராக அதை பயன்படுத்துகிறோமா? நம்மை போஷித்து காப்பாற்றுகிறவர் அவர்தான் என்பதை விசுவாசிக்கிறோமா? தேவன் கூறுகிறார், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். மிருகங்களிலிருந்து மனிதன் தோன்றினான் என்று அறிவியலில் படித்திருப்போம். ஆனால் அது எந்த அளவிற்கு பொருந்தும்? மனிதன் மிருகங்களைப் போலவே செயல்படுகிறான். ஆனால் இவ்வாறு வேண்டுமானாலும் கூறலாம், சில மிருகங்கள் மனிதனை விட மிகவும் ஞானமாக செயல்படுகிறது. ஆகவே மனிதனிலிருந்துதான் மிருகம் தோன்றியது என்று சொன்னால் பொருந்தும் என நினைக்கிறேன். அவைகள் மனிதனை விட சிறந்த மிருகங்களாக உருவாகியிருக்கின்றன என்று சொல்லலாம். மனிதன் தன் மூளையை பயன்படுத்தாது சிறுமைப்பட்டு போனான். கர்த்தர் இவ்விதமாகவே கூறுவதை நாம் வசனத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் எவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்களை கண்டித்து உணர்த்துகிறார் என்று பார்த்தீர்களா? உலகத்திலே எத்தனையோ ஜாதிகள் இருந்தும்
அவர்கள் எல்லாம் வழிதவறி போகிறவர்களாக இருந்தும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட எச்சரிப்பின் செய்தியை தேவன் அனுப்பாமல் யூதா ஜனங்கள் வழிதவறி சென்றபோது அவர்களை கண்டித்து உணர்த்துகிறார். ஏன் தெரியுமா? தேவன் அவர்களை மிகவும் நேசித்தார். எனவே அவர்கள் மனம் திரும்ப வேண்டுமென்று அவர் விரும்பியதால் கண்டித்து உணர்த்தினார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தால், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று வசனம் சொல்கிறது. தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து நல்வழிப்படுத்தி தன் வழிகளிலே செவ்வையாக கொண்டு செல்ல விரும்புகிறார். அநேகர் இவ்விதமாய் புலம்புகிறது உண்டு. ஐயோ, தேவனை நம்புகிற எனக்குத்தான் பாடுகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது எதற்காக வந்தது என்று யோசித்து பார்த்தார்களானால், அதனால் உண்டாகிற நன்மைகளை நினைத்து பார்த்தார்களானால் நலமாயிருக்கும். தேவன் அவர்கள் மேல் அன்பு கொண்டு கனி கொடுக்க வைப்பதற்காக எப்படி திராட்சை செடியின் கிளைகள் நறுக்கப்படுகிறதோ சுத்திகரிக்கப்படுகிறதோ அவ்வாறே அவர்களையும் அவர் செய்கிறார். இந்த காரியத்தை அவர் அவிசுவாசியின் வாழ்க்கையிலே, இல்லாவிட்டால் தன்னிடம் அன்பு வைத்து நெருங்கி சேராத தேவ பிள்ளைகளிடத்திலே முதலாவது ஆரம்பிக்கிறதில்லை. அவர் தாம் நேசிக்கிற அல்லது தன்னிடத்திலே அதிகம் அன்பு கூறுகிற ஜனங்களிடத்திலேயே இதை முதலாவது செய்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய தவறுகள், மூடத்தனம் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். அப்பொழுதே அவர்கள் தேவனிடத்திலே நெருங்கி சேர முடியும். எந்த ஒரு நல்ல தகப்பனும் தன் சொந்த பிள்ளைகளுடைய பாவ நடவடிக்கைகளை கண்டும் அதை மற்றவர்களுடைய பாவம் போன்று கருதி விட்டுவிட மாட்டான். தொடர்ந்து கண்டுகொள்ளாமல் விடப்படுகிற பாவம் தேவனை விட்டு பிரித்துவிடும். நாம் இவ்வாறு தேவனுடைய சிட்சையையும் கடிந்து கொள்ளுதலையும் நம் வாழ்க்கையிலே காணும் பொழுது அதை அற்பமாக விட்டுவிடக்கூடாது. நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நாம் அவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணுகிறோம் என்றால் தேவனையே அற்பமாக எண்ணுகிறோம் என்பது அர்த்தமாகும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? தேவன் தம்முடைய குடும்பத்தாரையே முதலாவது சரி செய்ய செவ்வையான பாதையிலே நடத்தி செல்ல விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உலகத்து மனிதர்களை பாராதிருங்கள். அவர்கள் தேவனை நம்பாமல் இருந்தும் நன்றாயிருக்கிறார்களே என்று சொல்லாதிருங்கள். தேவனுடைய குடும்பமாகிய உங்களை அவர் இன்னும் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக மாற்றவே உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே சில சிட்சைகளை அனுமதித்திருக்கிறார். சிட்சையிலே கர்த்தர் கற்றுத்தரும் பாடங்களை கவனமாக கற்றுக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டிக்கிறார், சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார். அதற்கு அவர்கள் செவி கொடுத்தார்களானால் நலமாயிருந்திருக்கும். ஆனால் அவர்கள் செவி கொடாது போனபடியினாலே தான் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிற்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். நம்மையும் கூட தேவன் அநேக வேளைகளிலே கண்டித்து உணர்த்துகிறார். நாம் அதை இருதயத்திலே உணர்ந்தும் அதற்கு கீழ்ப்படியாமல் போவோமானால் அது தேவனுடைய கோபத்திற்கு நேராக நம்மை இழுத்துச் சென்றுவிடும். எனவே தேவனுடைய வார்த்தைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படிய இன்றே நம்மை அர்ப்பணிப்போமா? தேவன் ஒரு தந்தையைப் போல நம்மை உருவாக்கி வளர்த்து ஆதரித்து வருகிறார். அப்படி இருக்கும்போது அந்த மென்மையான தேவ அன்பிற்கு நாம் எவ்விதம் பதில் சொல்லுகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். அவர் நம்மை ஆதரிக்காமல் எதிர்த்து வருவாரானால் ஒரு நொடிப்பொழுது கூட நாம் பூமியிலே வசிக்க இயலாது. அவருக்கு கீழ்ப்படிந்து செல்ல வேண்டியது அவசியம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டாலே எதிர்த்து நிற்கிறவர்களாகி விடுவோம். தேவனை எதிர்ப்பது என்பது ஒருவேளை அவருக்கு எதிராக பேசுவது, தூஷிப்பது, வேதத்தை குறைத்து பேசுவது என்பது மட்டுமல்ல, அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போவதும் அவரை எதிர்ப்பதற்கு இணையானதே. ஆகவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தின தேவ சித்தத்திற்கு உடனே கீழ்ப்படியுங்கள். தாமதிப்பதன் மூலம் அவருக்கு எதிர்த்து நிற்காதீர்கள். நீங்கள் தேவனை பற்றி அறியாத வயதிலிருந்தே அவர் உங்களை வளர்த்து ஆதரித்து வருகிறார். அப்படிப்பட்ட அன்பான தேவனுக்கு, அவர் அன்பின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய இன்றே நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, வாழ்க்கையிலே நடந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்காதபடி நீர் எங்களுக்கு உணர்த்தும் பொழுது நாங்கள் உணர்ந்து உமக்கு கீழ்ப்படிய தூய ஆவியானவராலே எங்களை பலப்படுத்தும்.
ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களை வழிநடத்தும். உமக்கு கீழ்ப்படுகிறதுனாலே எங்களுக்கு கிடைக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எங்களிலே யாராவது உம்முடைய சிட்சையின் நாட்களை கடந்து வந்து கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை தெளிவாக கேட்கவும், நாங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடவும், பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? தேவன் இன்றும் உலகை ஆட்சி செய்கிறவராகத்தான் இருக்கிறார். நியாயாசனத்திலே இன்றும் அவர் அமர்ந்து நீதி செய்கிறார். தேவன் சில தேசங்களை உயர்த்துகிறார், சில தேசங்களை தாழ்த்துகிறார். இந்த உலகத்தின் ராஜ்யங்களில் சில சாத்தானுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. தேவன் எதையுமே மறைவாகவோ இருளுக்குள்ளோ செய்கிறவர் அல்ல. தன்னுடைய நடவடிக்கையில் தேவன் நீதியும் உண்மையுமாய் இருக்கிறவர். அவர் இரக்கமுள்ளவராகவும் இருக்கிறார். நாம் சரியான நகைச்சுவை உணர்வுள்ளவர்களாக இருப்பது தவறல்ல. அநேகர் தங்கள் அறிவை சரியாக பயன்படுத்தாமல் மிருகங்களைப் போல செயல்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அன்பர்களே, அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் ஏசாயா 1 அதிகாரம் 4 முதல் 19 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே அந்த பகுதியினை வாசித்து தியானித்து ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உபாகமம் 4:31.